Shout startling shrilly screams. The sneak under sarcophagus and just won't leave. பரவாயில்ல, கைகள் மஞ்சள் கழிப்பு அப்படி அவ்வளோ இப்படி இல்லை. நான் உள்ள களத்தில் இறங்கி பார்க்குறேன். மாறேன் ஒரு நிமிஷம் இந்த இடத்துலையும் காணுங்கள. நானும் இந்த ஐயர் இங்கெல்லாம் தேடி பார்த்தேன். நிறைய இடத்துல கூட எதுவுமே காணுங்க. அப்படி பண்ணுறது எனக்கு முடியும் அவங்ககிட்ட எங்களுக்கு இன்னும் புரியவே இல்லைன்னு சாரண்ணா. அதை முட்டெல்லாம் பார்த்துப்பேன். நான் மட்டும் நம்பிட்டு இருக்கேன். அவ்வளோ நம்மனா கைவிடப்படாது. முத்திரம்னா நம்மனா கைவிட மாட்டேன். ஆய்கறிக்கு எனக்கு முத்திரம்னு சொல்லி காப்பியை கட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம கூட இருந்து என் கூட இருந்து அந்த பையன் வந்து அப்படி வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இருக்கான். புரியுதா? அவன் வந்து அப்படியே உன் ஃப்ரெண்டை பழகிட்டு முதல்ல குத்தினா எப்படி இருக்கும் உனக்கு வலிக்குதான் இல்லையும். அதுமாதிரி நம்பிக்கை வச்சுறாக பண்ணியிருக்கான். அது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஏன்னா அவனை எப்படி பார்க்கணும், நம்ம எப்படி மீட் பண்ணணும்னு நினைக்க ஆளே காணுமில்ல. எங்கே பார்த்தா எங்கே காணுமே. கோயில் கூட்டமாக இருக்கு. உனக்கு அங்கேயே காணும். என்ன தான் பண்ண ஒன்று புரிய மாட்டேன். அங்கேயும் நடந்து நைட்டு கச்சேரி இருக்கு. நைட்டு கச்சேரியில் அவள் இருக்காளான்னு பார்ப்போம். வந்து அந்த என் ஃப்ரெண்டை தேடுறோம்ல, அவனை தேடுனா அதை பற்றி இந்த கடத்தி வச்சுருக்க ஆளை பிடிச்சிடணும் நம்ம. புரியுதா? என் ஃப்ரெண்டு தான் எல்லாத்துக்குமே காரணம். அவனை மாதிரி தேடணும், எச்சரிக்கை. அவனை தேடணுன்னு தேடிட்டு தான் மற்ற வேலை. நைட்டு கச்சேரி இருக்கு.
கோயிலுக்கு கச்சேரிக்கு கண்டிப்பாக வந்தாகணும். கச்சேரி கன்ஃபார்ம் வந்தாகணும். அப்போ வந்து ஒரு சின்ன பிள்ளை பாட்டு பாடும். சின்ன பிள்ளை பாட்டு பாடும்போது நீ என்ன பண்ணுத, நீ லெஃப்டில் போகிற கூட ஆளை கூட்டு வா. நீ லெஃப்டில் போகிற, அவன் ரைட்டில் ஒரு ஆள் அனுப்பு, சென்டரில் வர ஆள் நீ போய், நான் ஸ்டேஜ் பக்கம் வரேன். ஸ்டேஜ் பண்ணி போய் நம்ம இப்படி கண்டுபிடிச்சா ஆகணும், விடக்கூடாது. நம்ம அவனா நானான்னு பார்க்கணும். இது நமக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச். அதனால் இது வந்து விட கம்ப்ளீட்டாக முடிக்கணும். நம்ம ஃப்ரெண்டு இருந்து நம்ம முதுகில் குத்திட்டான். அவன் முதுகில் குத்தி அவன் வழி என்னன்னு நம்ம பார்க்கணும். நாப்பட்ட வழியை அவனும் படணும், புரிய வைக்கணும். இப்போ வந்து அவன் சந்தோஷமாக தான் இருப்பான், நல்லா இருக்கட்டு. நம்பிக்கை துறக்க பண்ணிட்டோம்ல எனக்கு மாட்டு நம்பரும் இன்னும் வேற என்ன பண்ணிக்கணும். வாழ்க்கைங்கிறதான் வாழ்க்கைங்கிறதானே. நான் ஒருத்தனுக்கு நம்ப வச்சு மட்டும் கழுத்தா இருக்கு. பிறப்பு ஒன்று சாவு ஒன்று. ஸோ வாட், டெஃபினெட்லி. அதனால வந்து இதுதான் உண்மை. வாழ்க்கைங்கிறது உண்மை. வாழ்க்கையும் ஷார்ட் தான், லைஃப் எங்கே சின்னதுதான். அது கூடிய வரைக்கும் எல்லாம் சந்தோஷப்படுத்தி வாழ்ந்தவர் யாரும் கஷ்டப்படுத்தி வாழக்கூடாது. அதனால இந்த கோயிலுக்கு வந்தேன். இந்த கோயிலே அவன் இல்லை. இன்னும் இல்லை பண்ண கிடைக்கவே இல்லைல்ல. என்ன பண்ணேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்க எனக்கு. கச்சேரிக்கு வருவான்னு பார்த்தா அங்கேயும் காங்கல. என்ன இப்போ இங்கெல்லாம் போய் தள்ளுவேண்ணா. கச்சேரிக்கு வருவான்னு பார்த்தாச்சு, அங்கேயும் அவ்வளோ காங்கல. காணுமா? அங்கேயும் காணும். இப்போ இங்கே தான் போயிருப்பான். அப்படி ஒருவேளை நம்ம சிங்கரங்காட்டிலையும் இல்லை. சிங்கரங்காட்டில் நான் ஆலோசிச்சு பார்த்துட்டேன், இல்லை அவன். வேறு எங்கே தான் போயிருப்பாங்க? சிங்கங்காட்டுக்கு பின்னாடி ஒரு காட்டு இருக்கு, அங்கே போயிருப்பாளோ? இல்லை, அவன் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல இல்லைங்க, இருந்தாலும் இருக்கலாம். இருக்கலாங்க. ஆமாம், எதுக்கும் ஒரு வாட்டி தேடி பார்த்துருமே. அப்படி பார்க்கலாம். நான் ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட சொல்லிடுமா? ஆ, அவன்கிட்ட சொல்லிட்டு நான் பார்த்துட்டு க்ளீனாக பார்க்கணும் இருக்கேன்னு. அவன் ஃபோட்டோ ஒன்று வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சானா. என் ஃப்ரெண்டு ஃபோட்டோ வந்து தெரியுமில்ல உனக்கு, வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சானா. நான் அனுப்பிவிட்டு உன் ஃபோன் சொல்லுது. அவனுக்கு இந்த எதுவுமே அனுப்பிவிட்டது. அவன் ஃபோனில் அவன் நம்பர் இருக்குல்ல, அனுப்பிவிட்டது. அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டேன். போட்டு அனுப்பியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவானே ஒன்றும் புரியல எனக்கு. என்னமோ சிங்காரங்காட்டுக்கு பின்னாடி ஒரு காட்டு இருக்கு, அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ அவன் எங்கே கடத்தி வச்சிருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும்ப்பா. அவனை பிடிச்சாதான் அவனை வச்சு இவனை பிடிக்க முடியும். ஒருவேளை நம்ம குரூப்லேயே ஒரு திருடன் இருப்பானோ, அவனை கடத்தி வச்சிருப்பானோ? ஆமாப்பா, நான் சொல்கிற புரியலையே உனக்கு. என் ஃப்ரெண்டு எத்தனை காரணம். சிங்காரங்காட்டில் 3 வருஷத்துக்கு முன்னே உனக்கு ஞாபகம் இருக்கா? 3 வருஷத்துக்கு முன்னே அந்த ஒரு சாமியார் பற்றி சொன்ன பற்றி, அது வேற யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டு அவன் தான் சிங்காரங்காட்டில் வந்து. அங்கே ஒரு ஆள் குருஜின்னு சொன்னாரு. அப்போ அதான் என் ஃப்ரெண்டு. அவன் தான் என் ஃப்ரெண்டு. அன்னைக்கு பார்த்து பேசினேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நானே ஆச்சரியப்பட்டேன்ப்பா. அவ்வளோக்குள்ள மாசமாக இருந்துச்சு. குருஜிங்க அவன் தானே அப்படின்னு. ஆனால் எதுக்கு இப்படி பண்ணுது, என்ன மாதிரி எதுக்கெல்லாம் அப்படி பண்ணுதான், அலையதான் ஒன்றும் புரியல. அவன் நோக்கம் என்ன நோக்கமாக இருக்கும், அது மாதிரி கண்டுபிடிக்கணும். இதுக்கு வேறு வழியே இல்லை. நம்ம இப்போ நாளைக்கு சண்டே, அதனால் இப்போ நீ கோயிலுக்கு போடுறேன்னு முத்தரம் கோயிலுக்கு போய்ட்டு வா. நீ முத்தரம் கோயிலுக்கு போய்ட்டு வா. நீ நான் முத்தரம் கோயிலில் போய் மாலை பட்டி காப்பு கட்டிட்டு தான் வருவேன். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதுக்கு எப்படியும் ஒரு 2-3 மணி ஆயிரும். 3 மணி ஆயிரும்ல. அப்போ 5 மணிக்குள்ளே இங்கே வந்துடு. 5 மணிக்குள்ளே இங்கே வா. 5 மணிக்கு நம்ம கரெக்டாக 5 மணிக்கு நாளைக்கு
சீக்கிரமாக வந்துடு, 4 மணிக்கு வந்துடு. சாப்பிட்டோன்னா இங்கே வந்துடு. இங்கே வந்துடு. நம்ம வந்து பாதசாமி கோயில் கூட அந்த காடு சொன்னல, காடு சிங்கங்காட்டுக்கு பின்னாடி அதில் நம்மளே தேடி பார்ப்போம். நம்மனா சரி வராது. அந்த காடு இல்லைன்னா என்ன செய்ய, அங்கே தேடி பார்க்கணும். எல்லாம் ஒரு ஜடம் இருக்கு. பூச்சிக்காடுக்குள்ள ஒரு தேரி இருக்கு, அங்கே இருப்பாளோ? ஆமாம். அவன் வந்து மொத்த ஆளை எங்கே இருக்கான், அவன் இருக்கிற இடத்துல கடத்தி வச்சிருப்பான். அந்த ஆளை எனக்கு நல்லா தெரியும். அங்கே இல்லைன்னா நேராக தேரிக்கு தான் போய் தேடணும். தேடி பறவைக்கு தான் பண்ணும். ஆனால் எனக்கு ஒரு வீடு தெரியும் பார்த்துக்கு. அப்போ அந்த வீட்டு பேர் இருட்டு அரைமாங்க. இப்போல்லாம் இருட்டாக இருக்கும். ஆனால் வந்து அங்கே பேய் இருக்கு, யாரும் போக மாட்டாங்க. ஆனால் இப்போ சில பேர் சொல்கிறாங்க அங்கே பேய் இருக்கு அப்படிங்காங்க. இது வரைக்கும் அங்கே 30-40 பேய்கிட்டே இருக்கும். ஆனால் பயந்து யாருமே அங்கே போக மாட்டாங்க. என்ன இப்போ சப்போஸ் என்ன பண்ணுதுன்னா, முத்தரமில்ல பாரத்துப்பட்டு நம்ம 2 பேரும் தேடுவோம். அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே போய் அவனை எப்படியும் தேடுதான். வேறு வழியே இல்லை. அவனை இப்படி தேடி ஏதாட்டும் வந்து ப்ராஃபிட் பண்ணுதான். எப்படியாட்டும் அவனை தேடணும். எப்படியே வெட்டணும். எங்க நிற்க அவனை தேடுங்க. படிப்போம். எல்லா இடத்தையும் தேடிச்சிட்டு பார்த்துட்டு எங்க இருக்குன்னு தெரியல. தெரியல, எங்க போனோம்னு தெரியல. எங்க போனேன்னு தெரியல. எப்படி தேடணும். தேடினாலும் எனக்கு அது கிடைக்கும். கடத்துற வேலை தான் அவனுக்கு, எல்லாமே கடத்துற வேலை தான். வந்து நான் 1000 தடவை சொல்லிட்டேன். நான் ரொம்ப மூட்டணும். அது மட்டும் கிடைச்சிட்டு பாத்திரம் ரொம்ப அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கான். நம்ம யாருன்னு ஒன்று காட்டணும். கண்டிப்பா காட்டணும். நான் எல்லா இடத்துலையும் கச்சேரி வந்துச்சு, கச்சேரியில் தேடிட்டேன். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். கோயிலையும் தேடி பார்த்துட்டேன். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு அவனை வாங்கவே இல்லை. எங்கேயுமே காணும். நான் துப்பாக்கி கொண்டுட்டு போனேன், அவன் இல்ல, தப்பிச்சிட்டான். ஒரே வழிதான் இருக்கு. ஒரு பயங்கரமா வீடு இருக்கு. அது அறியாம போறோம். தைரியமா போறோம். அதுக்காண்டி நம்ம என்ன வேணும் கண்டிப்பா நான் அடிச்சே ஆகணும். பாப்பா சொல்றீங்க. எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? அவனதான் தேடிட்டு இருக்கோம். என்ன பண்ணுன்னு தெரியல. அவனையும் தேடிட்டு இருக்கோம் நாங்க. வேற வழி இல்லை. அவனை தேடி இந்த காட்டுக்குள்ளதான் இப்படி வரும்போது தான் இந்த பார்த்தையா நாம் இந்த பார்த்தா நடுவில் தான் வந்தாங்க. ஆமாம், நடுவில் தான் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சாமி மூலமாக பார்த்துட்டு தான் இருந்தேன். நடுவில் தான் வந்து எங்கே தான் போனான்னு தெரியல. ஆனால் அவனு ஒன்றும் தெரியாதுங்க. இப்போ அவனு ஒரு வாரம் மழை காணும். இப்போ எங்கே போனாலும் ஒன்றும் புரியல. என்ன பண்ணான்னு ஒன்றும் தெரியல. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே, என்ன பண்ண நினைப்பான். அப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். போனால் தான் நமக்கு அதுக்கு வழி கிடைக்கும். அது போயிருமா? போய்தாகணும். இந்த காட்டில் தான் இருப்பாங்க சொன்னாங்க. இந்த காட்டிலையா? ஒருவேளை அந்த புதருக்குள்ளே இருப்பானோ? தெரியலப்பா எனக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்று. புதருக்குள்ளே போய் நான் லைட்டாக போய் பார்த்துட்டு வரா தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐடியா இருப்பானா இங்கே இருப்பேனா இல்லையான்னு ஒன்றும் புரியல எனக்கு. கரெக்டாக இந்த பாதையான்னு பாருங்க. பார்த்துக்கோங்க. அந்த பாதை இல்லை, இந்த பாதை நாங்கள் வந்தோம். இல்லை, அப்போ இந்த பாதையை நாங்கள் வரும்போது தான் வந்து இப்படி டிஃப்ரெண்ட் ஆகுச்சு. ஏன் கணிப்புப்படி அவன் அந்த வீட்டில் தான் இருக்கணும். அந்த வீட்டுக்கு போனால் தான் முடியும்.
என்ன பண்ண ஒன்றும் புரியல. எனக்கும் மண்டை காயுது. அந்த வீட்டுக்கு போயிருமா? வேறு வழியே இல்லை. அந்த வீட்டுக்கு தான் போய் ஆகணும். நீ சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு தான் போயணும். சீக்கிரம் கட் பண்ணிட்டோம். வாங்க பண்ணுறேன்னு தெரியலப்பா. இந்த கோயிலே தொலைச்சிங்க? இல்லைப்பா, அந்த காட்டில் வர்ற பார்த்தாலும் தொலைச்சேன். என்னாச்சும் காட்டுக்குள்ள ஏன் கூட்டு போனீங்க? அதான் பிரச்சனை. சுற்றி பார்க்க போகணுன்னாங்கப்பா. ஏம்பில் ஒரு மிஸ்டேக் இல்லை. என்ன பண்ண ஒன்றும் புரியல எனக்கு. அவங்க சுற்றி தொலைஞ்சி எத்தனை நாள் இருக்கும்? ஒரு 10-15 நாள் இருக்கும். 10-15 நாள். ஆமாம். அப்போ 10-15 நாளுக்கு முன்னாடி இந்த கோயிலில் தான் கொடை நடந்தது. நம்ம பாதரசன் கோயிலில் தான் கொடை நடந்தது. கச்சேரி பார்த்துட்டு எங்கே போனீங்க? கச்சேரி பார்த்துட்டு நாங்கள் வந்து இந்த காட்டுக்குள்ளே சுற்றி பார்க்க பண்ணோம். அப்போ அப்புறம் அந்த காட்டுக்குள்ள தான் தூக்கியிருக்கான். அந்த காட்டுக்குள்ள தூக்கிட்டு அந்த வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு போனாதான் முடியும். நான் சொல்லிட்டேன். ஒருவேளை கச்சேரி வந்திருப்போம். நாங்கள் கச்சேரி வந்திருக்கான். அவனோட ஒத்த கால் செருப்பு என்ன கலரு சொல்லுங்க? சிவப்பு கலர். சிவப்பு கலரு. அதில் கடந்தது அந்த செருப்பா? அந்த செருப்பா நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அது வரைக்கும் ஓட்டுக்கலாம். அப்போ அவன் கண்டிப்பாக வந்திருக்கான். அந்த வீட்டுக்கு போனால் தான் முடியும். பார்த்துட்டு நைஸாக கூட்டிகிட்டு ஓடிங்க. என்ன பண்ணுறது இப்போ? அவனை எப்படி கண்டுபிடிக்க? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுப்பா. எனக்கு முடியல. எனக்கு என்ன பண்ணுறது முடியல. வீட்டுக்கு தான் போகணும், வேற வழியே இல்லை. வீட்டுக்கு போய் அவனை வாயை உடைக்கணும். எல்லாரும் வந்து அவங்க வீட்டுக்கு போய் பயப்படுறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் அது வீடு பலி ஏற்படும். அந்த அந்த பலியாங்கிற அந்த இதை மாற்றுவோம். அவன் தான் உள்ள இருந்து எல்லாரையும் வரவங்க எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கான். அதை மாற்றுவோம். போட்டுட்டானே மாப்பிள்ள. மாமா இருக்கியா? மாமா என்ன பண்றீங்க? 1 2 3 முதல்ல நம்ம ரெண்டு சண்டை அப்புறம் வச்சுக்கலாம். யாரு நீ? எங்க இருந்து வந்த? எங்க பைத்தியக்காரன் எங்களை இருந்து கூட்டு வந்த? क्या बोला करना है? जी என்ன மறுமண பத்தி ஜீங்கறா? जी நான் பேட்டா ரன் जी அவனே பேசுறான். அவனே பேட்டான். இங்கதான் ஏன் 10 கிலோ அங்கதான் தொலைச்சேன். காங்கல 10 கிலோ தாங்க. 10 கிலோ தாங்க. நீங்க 10 கிலோ தாங்க. இப்பதான் காஷ்மீர் வந்து எடுத்துட்டு வந்தேன். காஷ்மீர்ல திரும்பி எடுத்து அவன் மண்டி பண்றான். சத்ரபதி சிவாஜி வந்திருக்கேன். இல்ல பைத்தியம்ல பைத்தியம். இதுகிட்ட விளையாட கூடாது. தெரியல. சிங்கத்தை போட்டோல பாத்திருப்பேன், நேர்ல பாத்திருப்பேன், டிவில பாத்திருப்பேன். குறும்புறல பாத்திருக்கியா? குறும்புறல பார்க்கணும் சிங்கத்தை. கொண்டா
டேய் ரஜினிடா ரஜினிடா சம்மதம் பண்ண பண்றான் யாய்க்கும் சண்டை போட்டுருக்கோம். ரெண்டு டீம் ஆளுங்க வாங்க வாங்க 1 2 3 கை கொடுங்க அப்படியே போய் உட்காந்துருங்க என்ன இது 2 3 ஓடிட்டான். ஜி கொண்டா ஜி ஓடிச்சால நகை திருத்த நகை 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 திருத்த இல்ல இல்ல நகை நகை எடுத்து நகை யாரு வச்சுக்கிறேன் கேட்டா நகை எடுத்து நகை எடுத்து நகை எடுத்து நகை எடுத்து என்னடா மறுபடியும் அடிச்சிட்டீங்க மொத்தம் முடிச்சாச்சு. உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கவிதை உட்காந்துருக்கு கவிதை என்ன தேவையில்லாம கருத்து வச்சா நீதான் தேவையில்லாம கருத்து வச்சா கவிதை ரொம்ப ரொம்ப பண்ணி அப்படியே சஞ்சு போச்சு அப்படியே கருத்து தேவையில்லாம நம்மளை கருத்துல